ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பட்டை 3, கிராம்பு 5, ஜாதி பத்திரி, ஏலக்காய், 4 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். எந்த அளவுக்கு நம்ம ஆனியன் வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்ல கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 8 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறதால நல்லா மேஷ் ஆகி வரும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி சாதம் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அஞ்சு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். 2 கப் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிடுறேன். கலந்து விட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.